தமிழ் வேரிஸ் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நேற்று நடந்த ஒரு முக்கியமான செய்தி பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு இந்த காவல் ஆய்வாளர் 2 அந்த பணிக்கான எக்ஸாம் நேற்று நடந்தது. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. இது ஒன்றும் பெருசாக இல்லை, சின்னதாக தான் நடந்திருக்கு. ஆக்சுவலாக அதில் ஒரு பையன் மட்டும் ஒரு வாட்ஸ்அப் எடுத்து அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டாப்புல, எப்படியே உள்ளார எல்லா செக்கிங்கும் மீறி உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் அந்த கொஸ்டினை அனுப்புறது, அதை இன்னொரு குழு 3 பேர் கொண்ட குழு அதை இன்னொருத்தங்களுக்கு அனுப்பி அந்த எக்ஸாமுக்கான ஆன்சரை ஃபார்வேர்ட் பண்ணுறது. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது இன்றைக்கி அவங்க 3 பேர் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, கைது செஞ்சிட்டாங்க. ஸோ இதான் ஒரு பெரிய ஸ்கேம் கிடையாது, சின்னதாக அந்த ஒரு பையன் தான், திருநெல்வேலி மாவட்டம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பையன் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்து போச்சு. ஸோ இதுதான், இது ஒன்றும் பெரிய ஒரு இஷ்யூ கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அந்த பையன் லைஃப் போயிடுச்சு, அவ்வளோதான். இனிமேல் அது எக்ஸாம் எழுத முடியல எதுனாலும் பிரச்சனை கிடையாது, அவர் லைஃபே போயிடுச்சு. அதனால் நீங்கள் டெட்டுக்கு படிக்கிறவங்க, டிஆர்பிக்கு படிக்கிறவங்க, டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க அனைவரும் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சியை நம்பி அது வெற்றிகரமாக நீங்கள் படித்து எக்ஸாமில் வெற்றி பெற்றால் லைஃப் லாங் அந்த ஒரு கெப்பாசிட்டி நமக்கு இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி தான் அன்வான்டாக இப்போ அந்த பையன் லைஃபே போயிடுச்சு இல்லையா. ஸோ அதான் நம்ம ஒரு முக்கியமான நியூஸாக சொல்லுவோம். ஓகே, பாய்.